ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எஸ் மேப்பா மணிக்கம் ஃப்ரம் ஷாலா மலேசியா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங் கிரிக்கெட் பேனிக் சீரீஸ் 43. இது எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா டியூரிங் கோவிட் டைம். ஸோ நிறைய பேர் வீட்டில் இருந்தாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அப்பதான் யோசிச்சேன், சரி நம்மளோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதனால தான் 3 வாரம் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் செஷன் ஆரம்பிச்சேன். தென் அப்புறம் என்ன சஜஷன் வந்துச்சுன்னா, சரி மற்ற நகர்த்தாரும் கூப்பிடுங்க உலக அளவில். ஸோ எரர் அந்த ஸ்பெஷலைஸ் பீப்புள், டெக்னிக்கல் பீப்புள், த ட்ரெயின் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூப்பிடுங்க. ஸோ வேற வேற துறையில இருந்து. ஸோ லெட் தெம் டு ஷேர் தி எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ். ஸோ அது மூலியமா ஆரம்பிச்சது. ஸோ ஒரு 2-3 வருஷம் கண்டினியூஸா போச்சு. தென் வாட் வி டிட் வாஸ் வி டுக் அ பிரேக். ஸோ அதுக்கப்புறம் இந்த வருஷத்துல இருந்து திருப்பி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நாட் ஒன்லி மலேசியா, நம்ம இந்தியால இருந்து வந்திருக்காங்க, யூஎஸ்ல இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, ஈவன் சிங்கப்பூர். Okay, so we had 42 series completed, and it's not only for youngsters, right from the age of 13 until the age of 80. So there's a big age group there. So we had people from artists, singers, doctors, engineers, programmers and stuff. So வெவ்வேறு துறையில இருந்து வந்திருந்தாங்க. So a lot of nagarthas throughout the world. So then I thought, okay, let's continue this, and the momentum வந்து திருப்பி வந்துருச்சு. So it's good. And today's speaker, of course, he's my good friend. So அவர் வந்து more than 10 years I've known him. Okay, and of course he's a stage artist. So நிறைய ஸ்டேஜ்ல பாடி பார்த்திருக்கேன். பட் இப்போ ஒரு யூனிக் என்னன்னா, ரீசென்ட்லி ஒரு சிங்கிள்ஸ் ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஹீஸ் sang with the singer Manu itself. Okay, of course most of you would know singer Manu and Poiler singer, and he sang with him. Literally he stood next to him and sang. Okay, so that was fantastic. And I thought, இந்த மாதிரி ஒரு அச்சீவரை வந்து நம்ம வந்து கண்டிப்பா ஒரு இன்டர்வியூ பண்ணணும். லெட் ஹிம் டு ஷேர் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்டஃப். பிகாஸ் மலேசியால இருந்து நிறைய பேர் பார்த்திருப்பாங்க ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட். ஹி ஹஸ் sang lot of events, நகர்த்தார், நான் நகர்த்தார் events and stuff. பட் உலக அளவுல நகர்த்தாருக்கு வந்து நம்ம வந்து காமிக்கணும் அப்படின்னு. So that's why I thought, okay, let's use this platform to actually show him in front of all the nagartharas throughout the world. Okay, so before I move on with the segment of the Urayadal, okay, so just advice for the audience. We will go the session probably around 45 minutes to 1 hour. And if you have any question to the speaker, during the Q&A, வந்து நீங்க வந்து unmute பண்ணிட்டு கேட்கலாம், no problem. Or on the chat box, வந்து உங்க கேள்வியை போட்டுடலாம், then I will read it out. So no issues on that. So either way also I'm fine. So while the session is going on, perhaps you can just mute your mic. Of course you can on your camera, that is fine. You just mute your mic so that and the disturbance irukadu. Okay, so today's speaker, as mentioned from the poster itself, he's Alagappan Nachipan, or in short we call him Alan. That's his popular name, okay, or stage name, and he's based in Klang. All right, so as I said, he recently released an album. He sang together with Manu. Okay, later I'll share the YouTube link to all of you. Okay, so welcome Alan to the stage. Thank you, Nanbas. Thank you, Nanbas. Thank you for the opportunity. My pleasure. So maybe அந்த உரையால ஆரம்பிக்கிற முன்னாடி maybe we can start with the song. அந்த நீங்க ரிலீஸ் பண்ணீங்களா அன்பா song. Just few lines. நண்பா, ஏய் நண்பா, என் நண்பா, ஏய் நண்பா, ஃப்ரெண்ட்ஷிப் தான் எப்போதும் மாசாகும். நம் ஃப்ரெண்ட்ஷிப்பால் கவலை மொத்தம் தூசாகும். Wow, fantastic. Thank you so much. So அந்த ஆல்பம் ஓட பேர் வந்து நண்பா ஹே நண்பா. So he sang with the popular singer Manu itself. Okay, so அண்ணே, the first question is, எப்படி இந்த பாட்டுத்துறைக்கு வந்தீங்க? பாட்டுத்துறைக்கு ஆக்சுவலா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் காரைக்குடி, படிச்சது எல்லாமே காரைக்குடி. எனக்கு இந்த பாட்டுல பாட்டு மியூசிக் இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஆக்சுவலா. பட் பாட தெரியுமாங்கிறது தெரியாது எனக்கு. பட் நான் அந்த டான்ஸ் அது இது அப்படின்னு ஸ்கூல் டேஸ் அந்த இதுல ஸ்கூல்ல போய் பார்ட்டிசிபேட் பண்றது அந்த இதெல்லாம் இருந்துச்சு. எங்க ரிலேட்டிவ்ஸ் 2 பேர் பாடிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அப்ப வந்து இந்த கேசட்ல தான் போறது. நம்ம காரைக்குடிங்கிறது அந்த டைம்ல வந்து வெரி ஸ்மால் டவுனு. ஒரு சின்ன கேசட்ல அவங்க 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
அந்த பழைய பாட்டுலாம் அது கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நம்ம பாடினா எப்படி இருக்கும், ரொம்ப கேவலமா இருக்குமா அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி. அப்புறம் பாத்ரூம்ல போய் பாடுறது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ பாடும்போது இமிட்டேட் பண்ணி எஸ்பிபி மாதிரி, மனோண்ண மாதிரி இப்படிலாம் ட்ரை பண்றது. ஸோ எனக்குள்ளேயே பாடிட்டு இருந்தேன். ஆனால் வெளியில யார்ட்டையும் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கம்மியா இருந்துச்சு, பயமாவும் இருந்துச்சு. எப்படி எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ என்னோட இது அப்படி கேரி ஆன் ஆனிச்சு. அந்த டான்ஸ்லேயே தான் போயிட்டு இருந்துச்சு. நான் படிப்பு காலேஜ் முடிய டான்ஸ் அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சு. பாட்டு போடுறதுங்கிறது வந்து ரொம்ப இதே இல்லை. அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளாங்ல வந்து எல்லாரும் இதுக்கு போயிருந்தாங்க, மலாக்காவுக்கு போயிருந்தாங்க எல்லாரும், அந்த சாமி கும்பிட்றதுக்கு. இந்த முஸ்லீம் மசூதி அந்த மாதிரி இதுக்கு போயிருந்தாங்க. ஸோ கல்யாணம் ஆன புதுசு எனக்கு ஒரு 2003 அந்த டைம்ல. அதெல்லாம் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது டைம் ஒரு 2.5 hours இருந்துச்சு மலாக்கா போயிட்டு வர்றது அந்த இதுக்கு. ஸோ அப்போ எல்லாம் மைக் அப்போதான் இருந்துச்சு. ஸோ அப்போ எல்லாம் எல்லாரும் ஒவ்வொருத்தரா அவங்க டேலண்ட்டை காமிச்சிட்டே இருந்தாங்க. அப்போ கடைசியில் என்கிட்ட மைக் வரும்போது ஐயோ எனக்கு நான் மைக்கே பிடிச்சதில்ல அது முடிய. ஸோ பயமா இருந்துச்சு மைக்கு பிடிக்கவே. அப்போ வந்து அப்போ எல்லாரும் கம்பல் பண்ணாங்க, சரி பாடுங்க பாடுங்க. நான் என்ன பாடுறதுன்னு தெரியல. அப்புறம் உடனே இளையராஜா சாங் शिवशक्त्याय तु हि भवि शक्तप्रभवितुम् न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि. அந்த மாதிரி பாட ஆரம்பிச்சோன்னா, ஸோ அப்படியே ஒரு 2 சாங் பாடணுன்னா எல்லாம் கை தட்ட ஆரம்பிச்சோன்னா ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ஏதோ இருக்கு, சம்திங் உள்ள இருக்கு அப்படின்ட்டு, ஒரு ஏதோ இருக்கு, எல்லாரும் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறதுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. அப்பதான் எல்லாரும் அந்த கிளாங் கிளப்ல அப்பதான் எங்க மாமனார் அவங்க இவங்க எல்லாரும் நிறைய பேர் இருந்தாங்க. பட் அந்த கிளப்போட ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்னமே, ஏன்னா கிராமத்துல இருந்து ஒரு மாதிரி கிராமம் டவுன் தான் அது. அங்கேருந்து உள்ள வரும்போது அதை அடாப்ட் பண்றதுக்கு என்னால முடியல. எல்லாரும் உட்காந்து ஒரு பெரிய டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, எல்லாம் இங்கிலீஷ்ல மேக்ஸிமம் இருக்கும். நான் அதுக்குள்ள வர்றதுக்கே ரொம்ப நாளாச்சு. அதை விட்டு எப்படா தாண்டி வர்றது. எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பாங்க, நம்மளால இங்கிலீஷ்ல பேச முடியாது. அந்த இதே இல்லை நம்மளுக்கு, அந்த சுச்சுவேஷனே இல்லை. படிச்சதெல்லாம் தமிழ் எல்லாமே அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதை எப்படி வர்றதுன்னு எனக்கும் தெரியல. கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பேன், அப்புறம் எழுப்பேன். அப்புறம் வெளியில போகும்போது ஏதோ பாட்டு சத்தம் கேட்டுச்சு கிளாங் கிளப்புக்குள்ள. என்னன்னா அது எங்கேயோ பாட்டு சத்தம் கேட்குதுன்ட்டு போனா 2 பேர் பாடிட்டு இருந்தாங்க. அப்ப தமிழ் பாட்டு தான் பாடிட்டு இருந்தாங்க. அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு, பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. கீழே வந்து லைன்ஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. பின்னாடியே ப்ளூ லைன் துரத்தி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதை இது பண்ணிட்டு எனக்கு பார்க்க புதுசா இருந்துச்சு. நான் ரொம்ப நல்லா இருக்கு இது அப்படின்ட்டு. இது எப்படி பாடுறது என்னன்னு என்னை பாட சொன்னாங்க. ஒரு 1/2 hour உட்காந்து லிசன் பண்ணேன். என்னால இல்ல, எனக்கு வெக்கமா இருந்துச்சு. ஸோ அதனால நான் பாடல அந்த டைம். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மெதுவா யாரும் இல்லாத டைம்ல அந்த ரூமுக்கு போனேன். அப்ப அந்த பையன்களை ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட சொன்ன, போட்டு பார்ப்பான் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அவன் கிளப்புக்குள்ளேயே நம்ம ரொம்ப ஆக்டிவிட்டியே இல்லை. அப்படி உள்ள போகும்போதே கிளப்புக்குள்ளேயே பயந்து பயந்து தான் போவேன், யாரும் அப்படி பாத்துருவாங்களா அப்படி அப்படின்ட்டு. அப்புறம் உள்ள போயிட்டு அப்புறம் அந்த பாட்டை போட சொல்லிட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் பாட்டு இந்த தேனி தென்பாண்டி இசை தேனி இசை தேனி மானி இளமானி நீதான் சிந்தாமுரே, ஏதோ வருதுடா அப்படி, என்னமோ வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு என் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் பாடுறது எனக்கே பிடிச்சிருந்துச்சு. சரி அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். அப்படிதான் அந்த சிங்கிங் இதுக்குள்ளே வந்தேன். அதுக்கு ரொம்ப கிளாங் கிளப் கரோக்கி ரூம் வந்து எனக்கு ஒரு பாடசாலை மாதிரி. அது நிறைய எனக்கு டீச் பண்ணி கொடுத்துச்சு, எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு அந்த இடம். ஓகே ஓகே, வெரி குட். சோ முதல்ல நீங்க மைக்குக்கு பயந்துருக்கீங்க, பட் மைக்குக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு பேசிக்கலி. அந்த பஸ் பிரயாணத்துல இருந்து ஸ்டார்டட். ஸோ அண்ட் த ஆடியன்ஸ் நிறைய பேர் கிளாங் கிளப் என்னன்னு தெரியாது. ஸோ ஃபார் இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ் கிளாங் கிளப் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் மாதிரி. இந்த சென்னையில வந்து காஸ்மோபாலிட்டன் கிளப், ஜிம் கிளப் மாதிரி இதுவும்.
ரைட். யா ஓகே, தட்ஸ் குட். ஸோ ஆமா, அது அந்த முயற்சி திருவினையாடணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு. அதான் அதான் ஓகே, தட்ஸ் குட். ஓகே, நம்ம அழகுப்பன் சொன்ன மாதிரி யூனோ த சாங் தட் ஹி sang, அது நான் அந்த chat பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அந்த லிங்க். ஸோ ஆஃப்டர் த செஷன் நீங்க வந்து அதை போட்டு கேட்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம் வந்து. ஸோ அண்ணே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், எப்படி அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்துச்சு டு கோ ஆன் த ஸ்டேஜ்? எனக்கு அந்த ஸ்டேஜ் என்னன்னா, கிளாங் கிளப்ல வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே பாடிட்டே இருக்கும்போது, ஒரு 1 year 2 years இருக்கும் ஐ திங்க். அப்படியே பாடிட்டே இருக்கும்போது ஒரு காம்படிஷன், கிளாங் கிளப்ல காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்துச்சு. அப்ப எல்லாமே வந்து சைனீஸ் தான் ஃபுல்லா எல்லாம் இருந்தாங்க அந்த டைம்ல காம்படிஷன்ல. நானும் போயிட்டு தமிழ் பாட்டு, நம்மளுக்கு இங்கிலீஷும் தெரியாது சைனீஸும் தெரியாது, நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே தமிழ் தான் அப்படின்ட்டு அதுல போயிட்டு பேரை கொடுத்துட்டு எல்லாரும் சைனீஸா உட்காந்துருப்பாங்க, நான் மட்டும் தமிழ் வருவேன். ஒரு ஒரு 1 or 2 times தோத்தேன் தோத்தேன். எனக்கு எனக்கு ஒன்றும் தெரியல, நம்ம அடுத்த லெவலுக்கு மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு 2 தரம் தோத்துட்டு அப்புறம் 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 கொஞ்சம் ப்ராக்டிஸ் அப்படியே போகும்போது, ஃபர்ஸ்ட் டைம் போகும்போதுலாம் ரொம்ப ஃபியரா இருக்கும். எல்லாம் ஃபுல்லா சைனீஸா இருப்பாங்க, ஃபுல் க்ரௌடடா இருக்கும், எல்லாமே சைனீஸா இருப்பாங்க. பார்க்கும்போது நம்ம போய் அந்த இடத்துல தமிழ் பாட்டு எப்படி அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றது, தமிழ் பாடினா அவங்களுக்கு புரியாது, என்ன மியூசிக் கொஞ்சம் புரியும், பட் தமிழ் வேர்ட்ஸ் எல்லாம் புரியாது, என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த நடுவில் வர்ற மியூசிக்ல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே இந்த பிரேக் டான்ஸ் அது இதெல்லாம் நடுவில் அப்படி கொஞ்சம் ஆடி அப்படி ஆடி அவங்களை கவர் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நம்ம முகத்தை அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்படியே அப்படியே ஓடுனுச்சு. அப்புறம் தான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த அந்த காம்படிஷன் தான் எனக்கு அந்த ஃபியரை போக்குனுச்சு. ஓகே, ஓகே, வெரி குட், வெரி குட். ஸோ இது ஒரு நல்ல டிப்ஸ் அது ஆக்சுவலி. அது அந்த காம்படிஷன் சேர சேர அந்த ஃபியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிரும். ஆமா ஆமா ஆமா, அது இருக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா. அப்படியே வயிறுலாம் கலக்கும். வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது இப்பவே கலக்குது எனக்கு. அப்படியே தொட ஆட்டோமேட்டிக்கா டோன்லாம் அப்படியே அதுவே ராகத்தை உண்டு பண்ணுது. குட், குட். ஆனா நீங்க சொல்றது பார்த்தா நீங்க நாட் ஒன்லி as a singer, அந்த மேடை படைப்பாளரா மாறிட்டீங்க நீங்க. நீங்க டான்ஸ் ஆடிருக்கீங்க, பாட்டும் பாடிருக்கீங்க. சோ இட்ஸ் a காம்பினேஷன். அது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரே டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தோம். ஓகே, ஓகே. அப்புறம் அப்புறம் இப்படி வந்தோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் டான்ஸ் ஆடினா ரொம்ப கேவலமா இருக்கும்ட்டு பாட்டு பாட. ஓகே, ஓகே, ரைட், ரைட். ஏன்னா நீங்க மனோவோட பாடினால, மனோவே பெரிய டான்சர் அவரு. ஆமா ஆமா ஆமா, அண்ணன் வந்து ரைட், ரைட், குட். சோ ஜெனரலி பாட்டு பாடுறவங்க பாத்தீங்கன்னா அந்த குரலை வந்து ஒரு ஒரு விதமா பாதுகாத்துக்குவாங்க. சோ எப்படி நீங்க உங்களோட குரலை வந்து பாதுகாத்துறீங்க பேசிக்கலி? ஆக்சுவலி வாரத்துல எப்படியாவது ஒரு 2 தரம் 3 தரமாவது பாடிடுவேன் கண்டிப்பா. எதையாவது போயிட்டு எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஒரு இதுல போய் கரோக்கி ரூம்லயாவது போயிட்டு வாய்ஸ் ஓப்பன் பண்ணி ஏதாவது பாடிட்டே இருக்கிறது தான். பாடிட்டே இருக்கிறது. எதுவும் ப்ரோக்ராம் அந்த மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா அந்த டைம்ல ஐஸ் அதெல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்க. அங்கே போயிட்டு அந்த மாதிரி எதுவும் வந்துடாம பாத்துக்கணும். ரைட், ரைட், ரைட். கொஞ்சம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இது சர்க்கிள் அப்படி இப்படி கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி கூப்பிடும்போது அப்ப போகும்போது அப்புறம் அந்த மாதிரி எதுவும் வந்துடாம இருக்கணுங்கிறதுக்காக அந்த டேக் கேர் பண்ணிக்கிறது. பட் வீக்லி 2 times 3 times கண்டிப்பா ஒரு 1 hour 1.5 hours போய் பாடிட்டு இருப்பேன். ஏதாவது பாட்டை போட்டு அப்படி பாடிட்டு இருக்குது. ஓகே, எப்படி ஒரு அத்லீட் வந்து ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்றாங்களோ அதே மாதிரி ஒரு 1 to 1.5 hour வீக்லி. சோ தட்ஸ் கிரேட். ஆமா, நிறைய சிங்கர் சொல்லிருக்காங்க அந்த ஐஸ் தண்ணி குடிக்க மாட்டேன், இல்ல ஐஸ் அந்த சாப்பிட மாட்டேன். சோ ஆமா ஆமா, அது எவ்ரிடே பாடிட்டே இருந்தாங்கன்னா ஐஸ் தண்ணி குடிக்கலாம். நம்ம எப்பயாவது பாடுறதுனால அது வீக்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 times ஆவது பாடிட்டு இருக்கிறது பெட்டர். ஐஸ் தண்ணி குடிக்காம இருக்கிறது பெட்டர். ஓகே, ஓகே. எஸ்பிபி சார்லாம் வந்து ஐஸ் தண்ணி குடிச்சிட்டு பாடுவார் சம்டைம்ஸ். ரெக்கார்டிங்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணன் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே. அது சில பேரோட அந்த தொண்டை உடம்பை பொறுத்தது. உடம்பை பொறுத்தது. ரைட், ரைட், தட்ஸ் குட். சோ என்னோட இன்னொரு கேள்வி வந்து, நீங்க முதல்ல சொல்லிருக்கீங்க அந்த காம்படிஷன் போய் உங்களை அந்த ஃபியர் போச்சுன்னு. அபார்ட் ஃப்ரம் தட் எனி அதர் டிப்ஸ், எப்படி அந்த ஃபியர் வந்து வெளியாகுனீங்க?
போக்குனீங்கன்னு? அதான் இப்போ போகும்போது 4 பேர் கேலி பண்ணதான் செய்வாங்க. போகும்போது ஃபர்ஸ்ட் போகும்போது நம்மளுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். 4 பேர் கேலி பண்ணுவாங்க. அதை நம்ம மைண்ட்ல ஏத்திக்கணும். கண்டிப்பா அதை மைண்ட்ல ஏத்திக்காம இருக்கக்கூடாது. அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், அது அந்த இதை வந்து எப்படி தாண்டணும், அந்த இதை விட்டு எப்படி நம்ம தாண்டுறது. ஸோ அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம இருக்கணும். அது தான் அப்படி நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பா அந்த இதுல இருந்து நம்ம வெளியாயிரும். ஸோ அதனால வந்துட்டு ஃபேர் போயிடும் நம்மளுக்கு. கண்டிப்பா போயிடும். சேலஞ்சுன்னு வரும்போது அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் கொஞ்சம் அவமானங்கள் இருக்கும். நம்மள கேலி பண்ணுவாங்க. நம்ம என்ன திறக்கும் போதே பண்ணிட்டு இருந்தோமா அப்படிலாம் இல்ல. ஒரு ஒரு ட்ரை பண்றோம். அது அவங்களுக்கு ஆனா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது தெரியுது. அப்ப அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க அதை அக்செப்ட் பண்றாங்களா அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அதுக்கு அப்புறம் அப்புறம் நம்ம ட்ரை பண்ணி அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம பண்ணோம்னா பிடிக்கும் எல்லாருக்குமே. ஓகே ஓகே. ஆமா, நம்மளே மாத்திக்கிறது. நம்மளே மாத்திக்கிறது. ஆமா, கண்டிப்பா. ஆமா ஆமா, மற்றவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கிட்டோம்னா பிடிக்கும் எல்லாருக்கும். ஓகே ஓகே, தட்ஸ் ரைட். ஆமா, அந்த சிங்கர் மனோவை பார்த்தாவே தெரியும். அவர் வந்து எப்படியாவது கனெக்ட் பண்ணிடுறாரு அந்த ஆடியன்ஸோட. அந்த பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா கண்டிப்பா அட்டாச் ஆயிடும். ஆமா, மனோ அண்ணன் எல்லாம் வந்து எப்படின்னா பேசும்போதே எல்லாருக்கும் பிடிச்சு போயிடும். இப்ப என்னைய மாதிரி ஆள்லாம் பேசதான் பிடிக்கும் எல்லாருக்கும். உடனே பார்த்தோன்னே பிடிச்சது அப்படின்னு நினைக்கிறேன். ரைட் 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 ரைட். ஓகே ஓகே. சின்ஸ் நம்ம மனோவை பத்தி பேசுறதுனால எப்படி மனோவோட பாடுற சான்ஸ் கிடைச்சு? ஆக்சுவலி அண்ணன் வந்து எனக்கு 2016ல இருந்தே அண்ணன் வந்து எனக்கு பழக்கம். ஆக்சுவலி இங்க வந்து கிளாங்ல வந்து ஒரு சபா ஒன்று, ஆக்சுவலி ஐயப்பன் சபான்னு ஒன்று நடத்துனாங்க. அதுல வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணாங்க. அதுல ஒரு கிட்டத்தட்ட 4000 பேரை கூட்டி அந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த ஐயப்பன் பீப்புள்ஸ் எல்லாரையும், ஐயப்பன் பக்தர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு. அப்ப இந்த டிஎல் மகாராஜ் அண்ணன், இவங்க மனோ அண்ணன், ஸோ இவங்க எல்லாரையும் அவங்க விஜய் சூப்பர் சிங்கர்ஸ் அவங்க எல்லாரையும் கூட்டி அந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலி பண்ணாங்க. அப்ப பண்ணும்போது எனக்கு அவங்களோட பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. டிஎல் மகாராஜன் கூடயும் மனோ அண்ணன் கூடயும் எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப நல்ல கரெக்டா ஒர்க் அவுட் ஆகி எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. கரெக்டா கெமிஸ்ட்ரி கரெக்டா இருந்துச்சு. ஸோ அப்படியே ரொம்ப நாள் இப்ப முடிய அதுதான் ஓடிட்டு இருக்கு. எல்லாம் நல்லா பழகிட்டு பண்ணிட்டு எப்போ அவங்க வந்தாலும் போனாலும் என் கூட பேசுவாங்க, பண்ணுவாங்க. நான் போய் பார்ப்பேன். நான் சென்னை போனாலும் அவங்கள போய் பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி ஒரு நட்பு இருந்துச்சு. ஏன்னா பாடுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அண்ணனோட பாட்டுலாம் செண்பகமே செண்பகமே, பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ, அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு அண்ணனை ரொம்ப பிடிக்கும். இதயத்தை திருடாதே, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அண்ணனை தேடியே பேசிட்டு இருப்போம். அப்படி ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்போம். வரும்போது போகும்போதெல்லாம் அண்ணன் கூட பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சான்ஸ் வந்து அவங்களோட பழகுறதுக்கு ஒரு இதா இருந்துச்சு எனக்கு. ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ இப்போ நம்ம ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கோம் நம்ம உரையாடல் பண்ணி. அதுலேயே ஒரு 4 பாட்டு படிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். அண்ட் ஃபார் த ஆடியன்ஸ், இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் புட் இன் தி chat box or later you can unmute and ask a question. And இந்த செஷன் வந்து ரெக்கார்டட். ஸோ இதுக்கப்புறம் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணி ஐ வில் ஷேர் த லிங்க் வித் ஆல் ஆஃப் யூ. ஸோ அண்ணா, நீங்க வந்து அந்த மனோட எப்படி கனெக்ஷன் வந்துச்சு, எப்படி how you get attached to him, அதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. பட் how the opportunity to create album came to you? ஆக்சுவலி அண்ணனோட பேசிட்டு இருக்கும்போது நானும் அண்ணனும் பாடுவோம். ரொம்ப நேரம் அண்ணன் கூட ஒரு சில பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்குது அண்ணன் கூட. அப்படி பாடிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் பாடிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு லாஸ்ட் இயர் தான் தோணுச்சு, ஏன் அண்ணன் கூட ஒரு பாட்டு பாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பட் அண்ணன்கிட்ட கேட்கலாமா, ஏன்னா ஒரு தயக்கம் இருந்துச்சு. அண்ணன் பெரிய லெஜண்ட் ஆக்சுவலா. ஸோ அவங்க கூட எல்லாம் நம்மளுக்கு பாடுறதுக்கு அந்த ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு எனக்கு. தயக்கமாவே இருந்துச்சு. அப்புறம் அண்ணன்ட்ட இப்பதான் கேட்டேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டேன், அண்ணன் ஒரு பாட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமான்னு அப்படின்னு கேட்டேன். கண்ணா என்னடா நான் நல்லா பண்ணுவோம்டா என்ன அப்படின்ட்டாரு. நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என்ன மாதிரி பாட்டு பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா அதான்
அந்த ஜல்லிக்கட்டு படத்துல ஹே ராஜா ஒன்றானும் இன்று இங்கு நாம் தானே ரெண்டல்ல ஒன்று. ஸோ அந்த மாதிரி சாங்கா இருக்கணும். அப்ப அண்ணன் சொன்னாங்க சரி அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அண்ணன் ரொம்ப பிஸி, அண்ணன் ஓடிட்டே இருப்பாங்க. சென்னையில இருக்கிறது இல்லை, எங்கேயாவது யூஎஸ் அது இது ப்ரோக்ராம் ஓடிட்டே இருக்கும். ஆமா. அது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பேசிட்டு தான் அண்ணனை பிடிக்கவே முடியல. ரொம்ப பிஸியா இருந்தாங்க அண்ணன். அண்ணனுக்கு உலகம் ஃபுல்லா நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். அன்பு தள்ளுறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கொட்டுறதுக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அன்பான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அது மாதிரி ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க நான் இந்த டேட்ல கரெக்டா நான் சிங்கப்பூர்ல இருந்து வர்றேன், நீ அந்த டேட்டுக்கு வா, அப்புறம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா என்ன எது ஒன்னும் சொல்லல, பாடுவோமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லல எனக்கு. பட் வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அண்ணன் கூப்பிடுறாங்க, சரி எப்படியும் பாட வச்சிருவாங்க, கடைசி முடியும் எனக்கு நம்பிக்கை இல்லை. டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு, போட்டுட்டு போயிட்டு சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு அண்ணனை போய் பார்த்தோன்னே, நான் அதான் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கேன், இப்ப ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு சொன்னாங்க. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரெக்கார்டிங் அவங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சாங்க. ஒரு 11-11:30 மணி ஆயிடுச்சு ஸ்டுடியோல முடிச்சுட்டு. அப்புறம் அதாங்க அப்புறம் கேட்டானே தானே நம்ம பாட்டு பாடலாமான்னு, பாடிட்டா போச்சு அப்படின்னாங்க. அப்புறம் லிரிக்ஸ் எழுதுறவங்களும் பக்கத்துல ஆகிலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப யங் ஷாப்ல, ஸோ அவங்களும் இருந்தாங்க. அப்போ என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னா, அப்ப நண்பா சாங் ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தின அது அந்த டைப்லயே பாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஹார்மோனியம்லாம் வச்சிருந்தாங்களா, ஸோ அங்கேயே போட்டாங்க, நண்பா ஏ நண்பா அப்படின்னு போட்டாங்க. ஆனா அப்படி பிடிச்சிக்கிங்க அதான் அப்படின்ட்டு. அப்புறம் அப்புறம் அந்த விஷயம்லாம் சில விஷயங்கள்லாம் சொன்னேன். ஆனா லிரிக்ஸ் எல்லாம் வேற வேற ஒரு மாதிரியே இருந்தோம்னா அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் நண்பன் வந்து ஜாலியா இருக்கவும் கூத்தடிக்கவும் அதுக்கு நண்பன், அது அது ஒரு டைப் ஆஃப் நண்பன். நம்ம நண்பர்கள்ங்கிறவங்க வந்து ஏதாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணும்போது நம்மளை சுட்டி காட்டவும், நம்மளை திருத்தவும், ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாட்டு இருக்கணும்னு அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்புறம் அவரு அகிலன் அவர்கிட்ட சொன்னோன்னா அவரு எல்லாம் கிளியரா பக்காவா எழுதி அந்த டியூனுக்கு தோதா எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்பவே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி அந்த பாட்டு ஆரம்பிச்சது, உடனே ஆரம்பிச்சது, அன்னைக்கே முடிஞ்சிச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு 11:30க்கு ஆரம்பிச்சு, ஸோ மத்தியானம் ஒரு 2:30, 3 வெளியில வந்துட்டோம் எல்லாரும், வந்து முடிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு 4 hours அந்த பாட்டை எழுதி கம்போஸ் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சுட்டாங்க உடனே, சக்கு 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 சக்குன்னு முடிச்சுட்டு அண்ணன் வந்து பாடி காமிச்சாங்க, இப்படி 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 வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாடி காமிச்சாங்க. ஸோ நான் அண்ணன் மேல ரொம்ப அண்ணனை ரொம்ப ஃபாலோ பண்றதுனால அண்ணனோட ஸ்டைல் எனக்கு கொஞ்சம் தெரியும். அப்ப பாடும்போது அப்படி இப்படி சில ஏரியால உட்காராம இருந்துச்சு, கரெக்டா உட்கார்றா அப்படிம்பாங்க. அப்ப கரெக்டா அந்த இதுல போயிட்டு அந்த ஸ்ருதியோட பாடிட்டு கரெக்டா உட்கார்ந்து அந்த மாதிரி இது சிலது அப்படி பண்ணிட்டு கரெக்ட் பண்ணியாச்சு. அந்த ரெக்கார்ட் பண்ணது வந்து மனு சாரோட ஸ்டுடியோல, சொந்த ஸ்டுடியோ இல்ல, மனு அண்ணனோட ஃப்ரெண்டோட ஸ்டுடியோ ஆக்சுவலி. க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஸ்டுடியோ ஆக்சுவலி அது. மனோனாவே எப்ப வேணாலும் போவாங்க வருவாங்க அந்த மாதிரி. அந்த மியூசிக் வந்து மனோ சரே போட்டதோ? அவங்க மியூசிக் அவங்களே கம்போஸ் பண்ணி அவங்களே பண்ணது. லிரிக்ஸ் மட்டும் முகிலின் மட்டும் எழுதுனாங்க. அந்த அவங்களும் நிறைய படத்துக்கு எல்லாம் எழுதியிருக்காங்க, நிறைய படம் புது படத்துக்கு எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. வித்யாசாகர் இவங்க அனிருத்தோடது இதெல்லாம் நிறைய இதற்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன படம்னு எனக்கு கரெக்டா. நோ ப்ராப்ளம். சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த பிகாஸ் மனோட உங்களுக்கு நிறைய பழக்கம் இருந்திருக்கு, பட் அந்த ஸ்டேஜ்ல அந்த ஸ்டுடியோல வேலை பார்க்கும் போது ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ஸ்டுடியோ? கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அண்ணன் கூட பாடும்போது கொஞ்சம் அப்படி என்ன அண்ணன் வேற லெவல்ல அப்படி பாடும்போதே தெரியும். அவங்க விளையாடுவாங்க, கொஞ்சம் வார்த்தைகள் எல்லாம் போட்டு விளையாடுவாங்க. ஸோ பாடும்போது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு.
அப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனோம்னா அப்புறம் சரியாயிடுச்சு. ஓகே, ஓகே. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் தட்டி தட்டி கொடுத்தாங்க. நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன்ல, பாடு ஒழுங்கா போடு அப்படின்னு. அவங்க அண்ணன் நல்லா அப்படி தட்டி கொடுப்பாங்க, தட்டி கொடுத்து அவங்களே போய் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. என்கரேஜ் திட்டவும் மாட்டாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே. என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணி இது இந்த இடத்துல இப்படி பாடு, அந்த இடத்துல அந்த மாதிரி பாடு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி பாடினாதான். ஓ, ஓகே, ஓகே. ஜஸ்ட் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த முழு பாட்டை ஒன் ஷாட்ல ரெக்கார்ட் பண்ணிடுவீங்களா இல்ல அந்த பீஸ் இல்ல, பீஸா அது இருப்பீங்களா? பீஸ் பீஸா தான் இருக்கும். ஒரு ஒரு 2 லைன் அப்படிதான், 2 லைனா அப்படியே ஓடிட்டு இருக்கும். 2 லைனா ஓடும். இல்லைன்னா ஃபுல்லா பாடும்போது கரெக்டா வராது. ஸோ ஓடி இருந்துச்சு இது. ஏன்னா அது மியூசிக் கொஞ்சம் கம்மியா இருக்கும், நம்ம கொஞ்சம் வாய்ஸ கொஞ்சம் உயர்த்தி பாடணும். ஸோ அப்ப உயர்த்தி பாடும்போது அந்த மூச்சு இது அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ருதி ஓடிடும். ஸோ அதனால அதை கட் பண்ணி அந்த 2 லைன்ஸா அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஓகே, ஓகே. வெரி குட், வெரி குட். ஓகே. அப்ப அட்லீஸ்ட் அந்த லைன்ஸ் வந்து ஃபுல்லா மனப்பாடம் பண்ண தேவையில்ல. அந்த 2 லைன். ஆமா ஆமா ஆமா. ஆனா கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு வார்த்தைகள் ரொம்ப கரெக்டா தெளிவா இருக்கணும். அப்பதான் வந்து ரெக்கார்டிங்ல கரெக்டா விழுகும். ஸோ அதனால அந்த உச்சரிப்பு கரெக்டா வர்ற மாதிரி அந்த 2 லைனை மட்டும் கரெக்டா பார்த்துட்டு, இருந்தாலும் மறந்து போயிடும் அந்த டென்ஷன்ல. ஸோ இருந்தாலும் அதை அப்படி பார்த்துக்கிட்டு அப்படி பண்றது, அதை பார்த்துக்கிட்டே பாடுறது. ஓகே, ஓகே. ரைட், ரைட். சோ இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க ஸ்டேஜ்ல பாடிருக்கீங்க, ஆஃப் கோர்ஸ் டான்ஸ் ஆடிருக்கீங்க, அண்ட் இப்ப வந்து ஸ்டுடியோலயும் பாடிருக்கீங்க. சோ இதுக்கு ரெண்டும் என்ன டிஃபரன்ஸ், ஸ்டுடியோ வெர்சஸ் ஸ்டேஜ்? அது ஆக்சுவலா அங்க ஸ்டுடியோல கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கும், ஸ்டேஜ்ல கொஞ்சம் சவுண்ட் தூக்கலா இருக்கும். ஸ்டுடியோல ரொம்ப ரொம்ப ஹெட்செட் போட்டு தான் பாடுவோம். அது சவுண்ட் ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். ஸோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டுக்கு, அந்த பாட்டோட தன்மைக்கு தகுந்த மாதிரி அதை கூடவோ குறைச்சோ அதை பாடினா தான் அந்த பாட்டோட கரெக்டா உட்காரும், மிக்ஸ் ஆகும் கரெக்டா. ஸ்டேஜ்ல வந்து அதே அதே இதுதான், கொஞ்சம் சவுண்ட் இதா இருக்கும். நம்ம அதுக்கு அந்த அந்த ஹாலுக்கு தகுந்த மாதிரி சவுண்டை நம்மளோட வாய்ஸை கூட்டவோ குறைக்கவோ அதை பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் எப்படி இருக்கோ அந்த அந்த தன்மைக்கு ஏற்றப்பாரு பண்ணிக்கலாம். அது சவுண்ட் சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஃபார் த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். அது ஒழுங்கா இல்லாட்டினா அப்படி அந்த ப்ரோக்ராமே சொதப்பலாயிரும். அப்படி அந்த ஸ்பீக்கரும் மைக்கும் கொஞ்சம் ரொம்ப கரெக்டா இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, ஓகே. இன்னொன்னு வந்து ஆஃப் கோர்ஸ் அது ஆடியன்ஸ், ஏன்னா ஸ்டுடியோல வந்து ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆமா 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 ஆமா. இது என்னதான் இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல லைவ்ல தப்பு கண்டிப்பா வரும், அது ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க, அது ஓடிடும், அது வடு ஓடிடும். அது ஒண்ணு ரொம்ப தப்புகள் வந்தா கூட, ரொம்ப தப்புகள் வராம கொஞ்சம் கொஞ்சம் தப்பு வந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் ரொம்ப ரொம்ப ஓடிடாம பாத்துக்கணும். ஓகே, ஓகே. இட்ஸ் குட். சோ இப்போ நீங்க பாடினதுலயே ஆஃப் கோர்ஸ் ஸ்டார்டிங்ல வந்து உங்க ஆல்பம் பாட்டு பாடுனீங்க, அப்புறம் வந்து டிவோஷனல் பாட்டு பாடுனீங்க, தென் 80s பாட்டு பாடுனீங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் ஜான்ரா இருக்கு, டிஃப்ரெண்ட் ஏரா. சோ அது எப்படி மேனேஜ் பண்றீங்க? பிகாஸ் லைக் எங்களை மாதிரி ஆளுனா எங்க டைம்ல உள்ள பாட்டு தான் பாடுவோம், 90s மேபி 80s. பட் நீங்க வந்து அப்பல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள பாட்டுலாம் பாடிட்டு இருக்கீங்க. சோ ஹவ் டு யூ மேனேஜ் தட்? அது ஆக்சுவலா இப்ப ஹிந்திக்காரங்கள ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தேன்னா, ஆஜா ஷாம் கோ மே ஆயி கோகித் பாத்து தும் சல் மே ஆயி ஹம் லோக் தும் சல் மே ஆயி. அவங்களுக்கு அந்த மாதிரி பாட்டு பண்ண, தமிழ் பாட்டு பண்ண இதாகாது. ஸோ பழையவங்களுக்கு பாட்டு பாடவா அந்த மாதிரி போடணும். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால், பழையவங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி பழைய சாங் 80s 90sல உள்ளவங்களுக்கு நம்ம எஸ்பிபி சாங், வனவனே சாங் அந்த மாதிரி பண்ணா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அந்த பீப்புள்ஸோட இன்டராக்ட் பண்றதுக்கு இந்த இதெல்லாம். ஓகே, வெரி குட், வெரி குட். ஆமா, அந்த கனெக்ஷன் இருக்கு, பீப்பிள் கனெக்ஷன். ஆமா ஆமா ஆமா. ஓகே, ஓகே, தட்ஸ் குட். சோ யா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ வந்து ஒரு மியூசிக்கல் ஃபீஸ் மாதிரியே போயிட்டு இருக்கு. உடையாடல் தவிர்த்து we have also songs coming in, so that's good. So உங்களோட மெமரபிள் பெர்ஃபார்மன்ஸ்னு கேட்டா எதை சொல்லுவீங்க until today?
மெமரபிள் என்னோட ஆக்சுவலா எல்லாரும் ரொம்ப கைதட்டி அப்படி இது பண்ணி என்னை ஆரவாரப்படுத்தினது கிளாங் கிளப்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் தான். சில 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 பாட்டுலாம் வந்து ரொம்ப என்னை உற்சாகப்படுத்து. ஒருத்தவங்களுக்கு வந்து என்னன்னா கைதட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அவங்க வந்து மனசார கைதட்டி வாழ்த்தும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்கு. அப்புறம் நிறைய ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் நான் பாடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனோண்ணா கூட பாடினதும் சரி, மனோண்ணா கூட போதெல்லாம் பாடும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அண்ணன் ரொம்ப வருஷமா ஃபீல்ட்ல இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் அப்படி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அண்ணன் கூட பாடுறது என்ன அண்ணன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் கண்ணா, நீ வந்து பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அன்பு ஒரு அன்பு ஒரு அன்பை கொடுக்கும்போது என்னத்த சொல்றது, அதெல்லாம் அவங்க பெரிய செலிபிரிட்டி. ஸோ அன்போட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அப்புறம் கரோக்கில வந்து கரோக்கி காம்படிஷன் போது செகண்ட் தேர்டு அந்த ஃபர்ஸ்ட் டைம்ஸ்ல அப்படி இப்படி வாங்கிட்டே இருப்போம். செகண்ட் தேர்டு செகண்ட் சாம்பியன்ஷிப்புக்கு தான் இன்னும் போராடிட்டு இருக்கேன். இப்ப முந்தா நாள் கூட நேற்று ஐ திங்க் நேற்று நினைக்கிறேன், டே பிஃபோர் எஸ்டர்டே கரோக்கி காம்படிஷன் கிளாங் கிளப்ல செகண்ட் ரன்னர் அப். நானும் போராடிட்டு தான் இருக்கேன். எல்லாம் சைனீஸோட நம்ம சாம்பியன்ஸ் எப்படியாவது கிளாங் கிளப்ல அப்படி நிறுத்தி வாங்கிடணும் அப்படின்ட்டு சோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்ப்போம். கண்டிப்பா அந்த முயற்சி திருவினையாகும் சொல்லுவாங்கல்ல. என்னதான் தோத்தா கூட ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம், போகும்போது என்னத்தை கொண்டு போறது இல்ல. இருக்கிற போது 4 பேரை சந்தோஷமா மகிழ்ச்சி படுத்தி என்ஜாய் பண்ணிட்டு போவோம். Correct, correct. Yeah, still going on. So, அடுத்த பிளான் என்ன? Or is there any target for you to achieve? அப்படியே நம்ம எதுவும் ஃபிக்ஸ் பண்றது இல்லை ஆக்சுவலா. அப்படியே நான் ஆரம்பத்துல இருந்தே அது என்ன கடவுள் என்ன சொல்றாரோ அப்படியே ஓடிட்டு இருக்கு. எதுவும் பிளானிங்கே இல்லை எனக்கு. இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி இப்படின்லாம் ஒன்றும் பிளான் இல்லை. ஆரம்பத்துல இருந்தே கரெக்டான வழியில தான் அவர் என்னை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுபடிதான் போயிட்டு இருக்கேன். இன்னும் அவர் சொல்றபடி போயிட்டு இருப்பேன். அதான் என்னோட இது. ஓகே ஓகே. ஸோ ஜஸ்ட் கோ வித் தி ஃப்ளோன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. தண்ணியோட அப்படி தண்ணி மேல அப்படி போயிட்டே மிதந்துட்டே அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான், ஒரு மீன் மாதிரி. ரைட் ரைட். ஓகே ஓகே. வெரி குட். ஸோ கண்டிப்பா இப்ப பார்த்துட்டு இருக்கவங்க வந்து நிறைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் அவங்களோட கிட்ஸ் வந்து குட் பி அஸ்பைரிங் சிங்கர். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க நீங்க? இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. தைரியமா ஏறுங்க. கேலி பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேலி பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதனால நம்மளோட இன்ட்ரெஸ்ட வந்து நம்ம தொலைக்க கூடாது. நம்ம எதா இருந்தாலும் இன்னும் ஜெயிக்கணும், நம்மளோட இதை வந்து ஜெயிக்கணும், இன்னும் ஜெயிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது வேணும். மன உறுதி வேணும். அது போயிட்டு இருங்க. 2 தரம் கேலி பண்ணுவாங்க, அப்புறம் 3ஆவது தரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வாழ்க்கை. அதனால எல்லாருக்குமே நடந்திருக்கும் அது. ஸோ போங்க, கீப் கோயிங் ஆன், ட்ரை. உங்க இன்ட்ரெஸ்ட மட்டும் விட்டுறாதீங்க. எதுலயாவது கடவுள் வச்சிருப்பாரு, எங்கேயாவது ஒரு இது வச்சிருப்பாரு, ஒரு பாயிண்ட். இவங்க நம்ம மெய்யப்பாஸ் வச்சிருக்காங்க. மெய்யப்பா ஓடிட்டே இருப்பாங்க, அப்புறம் இன்டர்வியூ எல்லாம் பண்ணுவாங்க. பல விஷயங்களுக்கு கோவிட் டைம்ல கூட பல இது ரொம்ப இதா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு ஒரு குட் திங்ஸ் போயிட்டு இருக்கு. வெரி குட். True. Thanks. And yeah, nice advice. So interest, just focus on the interest, and just find the interest, and just go on. யார அவங்க சொல்றது இவங்க சொல்றாங்க, உங்க மனசுக்கு பிடிச்சிட்டு உங்க மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க மனசுக்கே தெரியும், இது நல்லா இருக்கு அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. அப்ப வந்து நம்ம மனசுக்கு நல்லா இருக்குன்னா அது நல்லாதான் இருக்குது. அது வந்து நல்லாதான் இருக்காது. அது வெளியில வந்து அவங்க வேற என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா நம்ம மனசுக்கு அது நல்லா இருக்கு. அப்ப நம்ம கிட்ட ஏதோ இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை டெவலப் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கோம். True. That's right. So நம்ம அந்த மைண்டும் ஃபோக்கஸும் ஒரு நிலையில இருக்கணும். And do with ethics, integrity, அது முக்கியம்.
So of course அண்ணே சொன்ன மாதிரி this actually second time அண்ணே வந்து on the stage on the virtual stage. So during COVID I think Penguin Panic series 13 or 14 அந்த டைம்ல வந்து he with another speaker invited and அப்ப COVID peakல இருந்துச்சு and அண்ணே was still helping people to give out food, distribute food, okay, for the needy people. And அண்ணனுக்கு வந்து COVID வரல. So that's the thing, and the shield, like what he said, do good. Okay, that's fantastic. So now I let the audience to ask question if you have any questions, or you can put it on the chat box if you want. Or you can unmute and ask question also, no problem. Maybe while the questions coming in, and then maybe another song from you. முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவு முகவரிகள் தறியதால் அழுதிடுமோ அருமலையும் நீலவானிலே வெள்ளியோடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள் இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறது உலா போகும் மேகம் கனக்கானுவே விழா காணுவே வானமே இளைய நிலா ஒளிகிறது. Wow, fantastic. Thanks. So while we waiting for question, yeah, it was fantastic. So if you have any questions, yeah, just put it on the chat box, or yeah, you can ask directly to our speaker today. I think while waiting for the questions, நான் கவனிச்சிருக்கேன் most of the time நீங்க பாடும்போது அந்த songs வந்து either SPB பாட்டா இருக்கும் இல்லைன்னா மனோ பாட்டா இருக்கும். Why is that most of your songs you're focused on these two? என்ன தெரியல, அப்படியே அவங்க ரெண்டு பேரும் கேப்சர். அப்படி ஃபர்ஸ்ட் சின்ன அந்த ஆரம்பத்துல ஒரு சாங் சிவால ஒண்ணு வரும், எஸ்பிபி மாதிரி பாடுறது பாத்ரூம்ல தான் நிறைய டைம் பாடி இருக்கேன். அது அது எப்படி வரும்னா, ஊரார் எல்லோரும் வாராங்க பாரு, வாசலுக்கு வந்து கொஞ்சம் பன்னீர தூவு, பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு அங்கே, கட்டி வச்ச மாலு அத கொண்டாட இங்கே. எஸ்பிபி வந்து அதுல கொஞ்சம் விளையாண்டுருப்பாங்க. நமஸ்காரம் ஏறுங்க போனீங்க வாங்கு வாங்கு ஆடிக்கிட்டு வாரீங்க ஒய்யாரம்மா, ஊர்ல எத்தனை கல்யாணம் ரொம்ப பிஸி, வெட்டி கட்ட நேரம் இல்லை ஒன்னொன்னா போங்கோ, ஊருக்குள்ள ஒன்னேதான் கல்யாணம்மா. அந்த மாதிரி அவங்க அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த மாதிரி கலண்டா பண்ணிட்டு அப்படி பாடுவாங்க. அதெல்லாம் ஒரு அந்த டைம்ல ரொம்ப அப்படியே ஒரு ஊக்கமா இருக்கும் நம்மளுக்குலாம். அண்ணன் பாடலாம், மனோ அண்ணன் பாடலாம் நிறைய பாடு. பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு, ஏலூர் சீமையில உன் போல யாரும் இல்ல, கேட்காத ஊரிலையும் உன் போல பேரும் இல்ல, எப்போதும் நன்றியுள்ள உன் போல சீமையில, இந்த பாட்டுக்காரன் பாட்டு கோவிக்காம கேட்டு, பாட்டுக்காரன் பாட்டு கோவிக்காம கேட்டு, வாடி வாடி என்னுடைய பேச்சு. அது மாதிரி நிறைய சாங் மனோன சாங் அப்படியே ஓடிட்டு இருக்கோம். ஓகே வெரி குட். நீங்க பாடும்போது கவனிச்சிருக்கேன், நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மெலோடியஸ் வாய்ஸ் தான் உங்களுக்கு அந்த ஜான்ரா வருது. மச் ஆன் குத்து சாங், அந்த ராக் சாங் அந்த மாதிரி ரொம்ப வரல. ஆமா, அது வரும் எனக்கு ஆக்சுவலா. அது கொஞ்சம் அதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் இதுல எனக்கு இதுல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்.
மியூசிக் வரும்போது அந்த குத்து சாங் எல்லாம் நிறைய வரும். மியூசிக்கோட ஓகே. பாடும்போது நிறைய குத்து சாங் ஓடிட்டு இருக்கோம். பட் Right. இந்த மாதிரி பாடும்போது இந்த மாதிரி மெலோடியஸ் தான் அப்படி ஓகேயா இருக்கும். Okay, okay. Very good, very good. So, just another question. Of course, நீங்க மலேசியால பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்திருக்கோம் நாங்க. But ம், if people call you out overseas, maybe Singapore ம், or you know, ம், even Chennai, but ம். are you willing to go? Yeah, can. Okay, Can. okay. ம். Oh, very good. So, ladies and gentlemen, for the viewers here, so if you have any functions, if you want a Nagartar singer, yes, we have one here. Okay, we can, and as I said, he has sang together with Mano sir and stuff. So, yeah, it'd be very grateful for you to, you know, go and appreciate him and, yeah, bring him to your the Right. stage. All right, all right. Thank you. So, any other questions from the audience? வணக்கம். Yeah, வணக்கம். கேக்குதா? கேக்குது. Yes, நான் clear. கண்ணப்பன். Yeah. மிஸ்டர் அழகப்பனுடைய வாழ்த்துக்கள். அவங்க கூடிய விரைவில் சினிமா பாட்டெல்லாம் பாடணும். அதுக்கு வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா பிரகாசமா இருக்கு. பிரகாசமா கூடிய சீக்கிரம் பாடுவோம். கண்டிப்பா. வெரி குட். நீங்க தான் மலேசியா எஸ்பிபின்னு பேர் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. That's good. Any other questions from the audience? I can put it on the chat box also. So generally நான் வந்து பார்த்திருக்கேன் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு கான்சர்ட்ல லைக் மனோ சார் ஒரு எஸ்பிபி சார் அந்த ஒரு கான்சர்ட்ல ஒரு மேக்ஸிமம் 10 பாட்டு தான் பாடுறாங்க. அந்த அந்த கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இருக்கு அவங்களுக்கு. இஸ் தட் ட்ரூ? ஏன்னா அவங்களுக்கு ஒரு 15 சாங் இது பண்ணிருப்பாங்க. டைம் காரணமா நிறைய இதாயிரும். நடுவுல எம்சி வந்து பேசுவாங்க. ஏதாவது மியூசிக் பண்றவங்க யார் பண்ணாலும் அவங்க கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. இதனால அந்த டைமிங் ஓடுறதுனால அவங்களோட சாங்லாம் வந்து கொஞ்சம் அந்த டைமிங் ஓடுறதுனால அவங்க 10 சாங் ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்க, ஒரு 5-6 சாங் தான் பாடுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ரைட். நிறைய பேருக்கு எல்லாருக்கும் இவங்களுக்குன்னு இல்லை, எல்லா சிங்கருக்குமே கட் ஆகும். ஓகே ஓகே. எல்லா சிங்கருக்குமே கட் ஆகும். அது டைமிங்னால இப்ப அது 12 மணிக்குள்ள ஷோவை முடிக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த அதுக்குள்ள முடிச்சாகணும். இல்லாட்டா அந்த மற்ற இதெல்லாம் இருக்கு, மற்ற இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால அந்த டைமிங்காக எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. இப்போ ஒரு ஆளு கிட்ட ஒரு சிங்கர் கிட்ட வந்து ஒரு 15 பாட்டு தொடர்ந்து பாட சொன்னா இஸ் இட் பாசிபிள்? இல்ல அவங்க ஏன்னா பாடுவாங்க, பட் ஆடியன்ஸ்க்கு போர் அடிச்சிடும் இல்லையா? மாத்தி கொஞ்சம் மேடு பல்லாம் இருக்கணும்ல. சோ அப்படி கொஞ்சம் வெயில் அடிக்கணும், கொஞ்சம் நிழல்ல இருக்கணும், காத்தடிக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா தான் பீப்புள் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ஒரே ஆளே பாடிட்டு இருந்தா, ஒரே முகத்தை பார்த்துட்டு இருந்தா எல்லாருக்கும் போர் அடிக்கும். ஓகே ஓகே. நான் பாடுறவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்ல நடுவுல. ஆமா அவங்களுக்கும் பிரேக் வேணும். அப்பதான் அவங்க அடுத்ததுக்கு, ஏன்னா ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு இதுல இருக்கும். ஒண்ணு சோகமா இருக்கும், ஒண்ணு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் இதா இருக்கும், ஒண்ணு மெலோடியஸா இருக்கும், ரொம்ப சோகமா இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அவங்க மைண்ட் செட் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். மாத்திட்டு பாடும்போது அதனோட இது வந்து இன்னும் நல்லா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து. ஓகே ஓகே, தட்ஸ் ரைட். ஆமா, சில இன்டர்நேஷனல் கான்சர்ட் எல்லாம் பார்த்தா அந்த வெள்ளைக்காரங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வருவாங்க. ரைட். ஓகே ஓகே. சோ அது பாட முடியாதுன்னு அந்த த்ரோட்டுக்கு கொஞ்சம் ஒரு பிரேக் கொடுக்கணும். பிரேக் கொடுக்கிறது பெட்டர். ஆமா, கண்டினியூஸா பாடி இருந்தாலும் இதாயிரும், ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆனிச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே ஓகே, தட்ஸ் ரைட். ஓகே. So looks like the audience are quite quiet today. Yeah. Maybe one more round. Any other questions or this is the time to listen to Alan and Alagapan. All right. So no problem. So probably we can come towards the conclusion of the segment. So any I think there's a question here. Part class irupingla?
if someone wants coaching. பாட்டு கிளாஸ் நம்ம அதாவது பாட்டு கிளாஸ் அந்த இதுக்கெல்லாம் நான் இன்னும் இதாகல. பட் என்னன்னா உங்களுக்கு எதுவும் ஐடியா வேணும்னா நீங்க என்ன கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன் உங்ககிட்ட. ஒரு கண்டிப்பா ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து வந்தனால கொஞ்சம் இதெல்லாம் தெரியும். ஸோ அதனால எதுவும் ஐடியா வேணும்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். பாட்டு கிளாஸ் இது பண்ற அளவுக்கு இன்னும் வரல. ஸோ But is that part of your plan to have coaching session or? இல்ல, கோச்சிங் செஷன் அது இல்ல. நம்ம என்னன்னா ஸ்டேஜ்ல போய் பாடுறது, எல்லாரையும் என்டர்டெயின் பண்றது, எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறது, அதுதான் அந்த மாதிரி இதுலதான் என்னோட மைண்ட் செட் இருக்கு. Okay, that's right. Okay. So, ladies and gentlemen, today we have listened to, I think, musical fest nu sollalam. So, interview mattum illa, uriyadu mattum illa, it was a lot of songs. So, maybe session mudikkiradhukku munadi, maybe one last song. உயிரில் கலந்த உறவி ரசிக்கொள்ளும் அந்தி பொழுதி வந்துவிடு அழுகை உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு இதயம் என்று உயிரில் கலந்த உறவி. Well done. One melodious song. Okay, that's good. I think there's a question from audience. இந்த பாட்டு பாடுறது வந்து ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துக்கலாமா? எனக்கு ப்ரொஃபஷனலா எடுத்துக்க கூடாது. நம்ம அதை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனலா எடுத்துக்க கூடாது. நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கணும். நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கணும். டைம் கிடைக்கும் போது நான் ஈவன் நான் 2004ல 2003-2004ல வந்து என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ எம் வெரி பிஸி. டைம் கோவிட் முடிய ஐ எம் வெரி வெரி பிஸி. டைமே இருக்காது, எனக்கு சுத்தமா டைமே இருக்காது. நம்மளுக்கு வேலை ஃபுல்லாவே இருக்கும். அப்ப எப்பயாவது ஃப்ரைடே அன்னைக்கு, சாட்டர்டே அன்னைக்கு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 hours பாடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏதோ டைம் கிடைச்சுன்னா டக்குன்னு போய் பாடுறதுக்கு தான் அடுத்தது தோணும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். நம்மளோட இதை மட்டும் விட்டுறவே கூடாது. நம்மளோட வாழ்வாதாரத்தை என்னைக்குமே விட்டுறக்கூடாது. இதெல்லாம் வந்து ஹாபி தான். இதெல்லாம் வந்து ஹாபி. இதை நம்பிக்கிட்டு நம்ம எதுவுமே போகக்கூடாது. அதுதான் என்னோட இது. என்னோட ஒரு நம்மளோட வேலையை முதல்ல பார்க்கணும். இருக்கிற டைம்ல வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். வேற மற்ற கெட்ட வேலையில போகாம இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, டான்ஸ்னா பரதநாட்டியம் அந்த மாதிரி ஆடுறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணா நல்லது. நம்ம மனசையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கும், மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி. Okay, very good. Great advice. Okay, so yeah, I think people are wishing you all the best and all that. Thank you very much. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்து ஜாயின் பண்ணிட்டு இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னை பார்த்துட்டு அப்படி சரி அவரை ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு உங்க மனசு தோணி இருக்குல்ல, ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ வெரி மச் நண்பா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி உங்களை வந்து மலேசியா நகரத்தாருக்கு தெரியும், மலேசியா மக்களுக்கு தெரியும். பட் இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி தேங்க்யூ வெரி மச். அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் நண்பா. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ சோ மச். நல்ல மனசுக்கு தேங்க்யூ, ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சோ மச். இதுக்கப்புறம் மென்மேலும் இன்னொரு நிறைய ஆல்பம், நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் நிறைய கண்டிப்பா முயற்சிக்கிறோனே இருக்கும். ஆமா, கரெக்ட். That's right. So thank you very much. And yeah, for the audience, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆமா, thank you. So for the audience, thank you very much for joining the session today. It was already 50 minutes plus. So இதுக்கப்புறம் வேற யாராவது if you have any speakers or suggestion speakers, so do let me know.
I can connect with them, or you can introduce me to them. I can speak to them, so no issues on that. All right. So thank you so much. With that, I shall see you in my next session. So with that, happy weekend, everyone. Take care. Thank you. Thank you, Thank you, everyone. everyone. Thank you. Bye-bye. Okay.